என்ன மக்களே, காலங்காத்தால நம்ம மஞ்சள் டீச்சரும் முத்துக்குமரனும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சாங்க போலயா. மஞ்சள் டீச்சருக்கு என்னாச்சுன்னு தெரியல ப்ரோ. ஒரு 2 வாரங்கள் ஆக்சுவலா இப்படிதான் இருக்காங்க. முத்துக்குமரன் ஏதாவது ஒன்று பேசினா அந்த பாயிண்ட பிடிச்சி முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பஞ்சாயத்து உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்து அவங்களே தீக்கிற மாதிரி தீத்து வச்சுட்டு நான் இப்படித்தான் பண்ணேன், இதை தான் சொல்ல வந்தேன், முத்து நீ தான் பார்த்து நடந்துக்கணும் சரியான்னு சொல்லிட்டு முத்துவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்குன்னே தெரியல. நேத்து ஒரு சம்பவத்தை பார்த்திருப்பேன். வீட்டுக்குள்ள வந்து அந்த போன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த தைரியமான ஆளால மட்டும் தான் அந்த டாஸ்க்ல அந்த போன் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் சொல்லிருமா. அந்த கான்வர்சேஷனை பிடிச்சி வச்சு ரயான் கிட்ட திருப்பி விட்டு ரயானும் முத்துக்குமரன் மோதி பயங்கரமான பஞ்சாயத்துல வந்திருக்கும். அந்த விஷயங்களை இன்னைக்கு காலங்காத்தால பேசுறாங்க வரல. முத்துக்குமரன் போட்டு மஞ்சரை போட்டு போலன்னு பொழந்து விட்டான். அது மட்டும் இல்லாம வெளியே ஒரு சில கதறல் சத்தத்தை என்னால கேட்க முடியுது. அப்பா நேத்து ஒரே ஒரு வீடியோல ஒரே ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண, முத்துக்குமரன் ஃபேன்ஸ் உங்களுக்கான ஓட்டை தயவு செய்து வேற எங்கேயும் போட்டு தப்பு பண்ணிடுறாங்கடா. முக்கியமா போன வாரம் மஞ்சரிக்கு போட்டு நீ காப்பாத்துனீங்களே, அந்த மாதிரி தயவு செய்து இந்த வாரம் போட்டு எதுவும் காப்பாத்திராங்கடா. பார்க்க முடியலடா என்னால. ஓ அநியாயத்துக்கு பஞ்சாயத்தா இருக்குது. முத்துக்குமரனுக்கான ஓட்டை வேற யாருக்கும் போடாம இருங்க, அதான் பெஸ்ட். அப்படி போடுறதா இருந்தா ஒரு டிசர்வான ஒரு பர்சனுக்கு போடுங்க நான் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஸ்னூபி கேம்பிங் பண்றான்டா, ஸ்னூபி முத்துக்குமரன் ஓட்டை திருப்பி விடுறான்டா, அவன் யாரா மஞ்சரிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க போல. ஏங்க நான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ரெக்யூஸ் தானங்க வச்சேன், நீங்க எங்க கொந்தளிச்சு வரீங்க? அப்போ கடந்த 2-3 வாரங்களா முத்துக்குமரன் ஓட்டுல தான் தப்பிச்சு வந்திருக்கீங்க அப்படிங்க நீங்களே ஒத்துக்கிறீங்க. கரெக்ட் தானே? முத்துக்குமரன் ரோட்ல தான் இவ்வளவு நாள் சர்வே ஆயிருக்கீங்க. இந்த வாரம் எப்படியா சர்வே ஆயிட்டா அடுத்த வாரம் பணப்பட்டி வச்சிருவாங்க, தூக்கிட்டு வந்துடலான்னு பாத்தீங்களா? வாய்ப்புகளே இல்லை. இந்த வாரம் தப்பிச்சாதானே இல்ல, இந்த வாரம் தப்பிச்சாதானு கேட்கிறேன். ஆனா பரவாயில்ல முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஏதோ ஒன்று பண்றீங்க. ஓட்டுக்களை கொஞ்சம் கரெக்டான ஆளுக்கு போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா திரும்பியே சொல்றேன், நீங்க இப்படி பண்றத பார்த்தா முத்துக்குமரன் அடுத்த வாரம் நாமினேஷன் வரும்போது அவனுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, அதெல்லாம் ரெண்டாவது பார்க்கலாம். காலங்காத்தால வீட்டுக்குள்ள என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குன்னா, முத்துக்குமரன் மஞ்சரி கூட்டு உட்கார வச்சு ஒன்னு சொல்றாங்க பாருங்க. உனக்கு என்கிட்ட ஏதாவது பிரச்சனை என்கிட்ட டைரக்டா வந்து சொல்லு, ஓகேவா? அதை விட்டுட்டு நான் இல்லாதப்போ அங்கே ஏதாவது போய் பேசுறது, இங்கே ஏதாவது போய் பேசுறது, ரயான் கிட்ட பேசுறது, ஜாக்லின் கிட்ட என்னை பத்தி பேசுறது, இதெல்லாம் வச்சுக்காத. என்கிட்ட டைரக்டா பேசுற, ஓகேவா? நானே உனக்கு அதுக்கான ஒரு தீர்வை கொடுத்துறேன். நான் எதை பேஸ் பண்ணி பேசுன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒரு பாயிண்ட் பேசுறேன்னா அந்த பாயிண்ட பிடிச்சி வச்சு நீ வெளியே உட்காந்து பஞ்சாயத்து பண்ணாத, அது என்கிட்ட வந்து கேளு, அதுக்கான தீர்வை நான் கொடுக்குறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு முத்துக்குமார் இந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். ஏன்னா நேத்துக்கான எபிசோட் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. ஜாக்லின் அவர்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஃபோன் காலில் ஒரு டாஸ்க் வந்திருக்கும்ல. இந்த வீட்டுக்குள்ள யாரையா செலக்ட் பண்ணி அந்த ஒரு நபர் வந்து இந்த டிக்கெட் ஃபினால டாஸ்க்ல விளையாடக்கூடாதுன்னு சொல்லி இந்த டாஸ்க் கோட்டை வெளியே தூக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த டாஸ்க்கை வீட்டுக்குள்ள வந்து ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அப்ப யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஓகேவா? ஏன்னா ஜாக்லின் அந்த இடத்த சொல்லியிருப்பாங்க, யாருமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே கேம் ஆடணும், ஸோ எல்லாருமே கேமுக்குள்ள இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாக்லினா யாருமே எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அருண்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அருண் டைமே சொன்னது என்ன, எடுத்துக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்குள்ள யாருமே எடுத்துக்க மாட்டாங்க, ஓகேவா? யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியே அந்த டாஸ்க் எண்ட் ஆகும்போது கடைசியில் ஜாக்லின் அவர்களுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகும்போது ஜாக்லினா இல்லை அதில் உட்காந்துருக்கு யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் அந்த ஃபோன் எடுக்கே பயமா இருக்குடா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? இப்படியே அந்த ஃபோன் எடுக்கே பயமா இருக்கு, இதுக்கப்புறம் எவன் அந்த ஃபோனை போய் எடுக்க போறான்னு தெரியல மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை வச்சுட்டு தான் சைட்ல உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த முத்துக்குமரன் என்ன சொல்லுவானா, இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் தைரியமான ஆளால தான் அந்த ஃபோன் எடுக்க முடியும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பான். இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த டாஸ்க் ஆடணும்னா கண்டிப்பா உனக்கு தைரியம் வேணும் அப்படிங்கிறத சொல்றாப்ல, ஓகேவா? இந்த டாஸ்க் ஆடணும்னா அந்த ஃபோன் எடுக்கணும், உனக்கு தைரியம் வேணும்ப்பா. தைரியம் இல்லாம இப்படி உட்கார்ந்துருந்தா அப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அந்த போனை தொட்டுட்டா ஒன்னு அந்த டாஸ்க் விட்டு நீ வெளியே போயிருவா, இல்லன்னா உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்படிதான் இருக்கு அந்த டாஸ்க். ஏன்னா அதுல கொடுத்த 4 டாஸ்க்குமே நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் டஃப் தான், ஓகேவா? எவனால இதை பண்ண முடியல. அதே பேஸ் பண்ணி தான் அப்படி சொல்லியிருப்பான். அதை பிடிச்சி வச்சுட்டு நம்ம மஞ்சள் டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ரயான் கிட்ட கோத்து விட்டுருவாங்க. ரயான் நேத்து அப்படித்தானே சொன்னா, உன்னை பார்த்து பயப்படுறான்னு, அதுக்கு நீ சண்டைக்கு போனல, இப்ப மட்டும் நீ தைரியம் பேசுறப்பெல்லாம் பேச விடா சரியான்னு சொல்லிட்டு கோத்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருவாங்க. அந்த இடத்துல ரயானுக்கும் முத்துக்குமரன் தான் லைட்டா மோதுற மாதிரி வரும், ஓகேவா? இவன் முத்துக்குமரன் இங்க வந்து போடா அப்படிமா, அவன் அங்க இருந்து நீ போடா அப்படிமா, ஒரு மாதிரி மோதுற மாதிரி வந்துடும். இதான் பிடிச்சி வச்சுட்டு ஆல்ரெடி எம்எல்ஏ ஏதோ காண்டில் இருக்கான், சும்மா என்ன வச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான், அவங்கிட்ட போய் நீ என்ன கோத்து விடுறிய, உனக்கு வேற வேலை இல்லையா? உனக்கு ஏதோ பிரச்சனை என்கிட்ட வந்து பேசுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா முத்துக்குமரன் மஞ்சரிட்ட சொல்றான். மஞ்சரி அதை ஏத்துக்காம என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்ல எனக்கு ஒரு ஆப்போசிட் கருத்து இருந்தா அதனால தான் நான் வச்சேன், ஆப்போசிட் கருத்து இல்லைன்னா அப்படி வச்சிருக்க மாட்டேன், நீ பேசுனதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் அந்த விஷயம், காலங்காத்த நீ பஞ்சாயத்து பண்ணல அந்த பயந்துட்டு அப்படிங்கிற விஷயம், அந்த விஷயமும் இந்த விஷயம் ஒண்ணுதான், அதனால தான் நான் கனெக்ட் பண்ணி பேசுனேங்கிறான். இந்த இடத்துல திருப்பி முத்து சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், உனக்கு ஆப்போசிட் கருத்து இருந்தா தாராளமா எங்கிட்ட இருந்து கொண்டு வை,
தப்புகளே நான் சொல்ல. ஆனா முடிஞ்சு போன பிரச்சனை எடுத்துட்டு வராத. அந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரயான் கிட்ட காலையில அப்படி இப்படின்னு பேசி 2 பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை முடிச்சாச்சு. அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே பேசல. முடிஞ்சு போன பிரச்சனை ரிட்டன் எடுத்துட்டு வந்து பேசினா அவன் ஆல்ரெடி ஒரு மாதிரி என் மேல ஒரு இதுல சுத்திட்டு இருக்கான். அப்ப திருப்பி அவன் என்கிட்ட சண்டைக்கு வருவானா இல்லையா? சண்டைக்கு வரான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே. நீ பாட்டு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுற. இந்த வேலையை தான் நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் மஞ்சரி மூஞ்சுக்கு நேரவே சொல்லிட்டான். அப்பவும் மஞ்சரியால ஏத்துக்க முடியல. இல்ல என் ஆப்போசிட் கருத்து இருந்து நானும் அப்படிதான் சொல்லுவேன், நீ இதுக்கப்புறம் அப்படி பேசாத, நீ பேசுறனால தான் நான் அப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு ஆப்போசிட் கருத்து கேட்கிறேன். அந்த இடத்துல ஜாக்லின் அவங்களுக்கான டாஸ்க்கை தோத்துருப்பாங்க, ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கும். அப்போ ஜாக்லினுக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் ஃபோன் எடுத்தால் கண்டிப்பாக ஃபோன் எடுக்கிறது கஷ்டம் தான், எடுத்தால் என்னென்ன டாஸ்க் வர நமக்கு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் பயந்து தான் இருக்கிறீங்க. ஸோ பயப்படுறீங்கிறத ஓப்பன் அங்கே காட்டிட்டீங்க. ஐயோ இதுக்கப்புறம் என்னென்ன வரும்னு தெரியலடா, அந்த ஃபோன் எடுக்கே பயமா இருக்குடான்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ பயத்துக்கு ஆப்போசிட் என்னது? தைரியம் தானே. பயத்துக்கு ஆப்போசிட் வந்து தைரியம் தானே. நீங்க சொன்னதான் ரயான் பயந்துட்டான்னு சொன்னதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு விஷயம் தைரியம். அதை முத்துக்குமாரன் சொன்னா. சேம் வீட்டுக்குள்ள நீங்க உட்காந்து பேசுனீங்க, அந்த ஃபோன் எடுக்கே பயமா அதே டாபிக் தானே முத்துக்குமரன் சொன்னா. அதான் அந்த போன் எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும் அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க சொன்னதுக்கும் அவன் சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல. நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்து எடுத்து வச்சிருக்கான். அதுல அந்த கருத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு ரயான் கிட்ட கோத்து விடுறீங்க தெரியுமா? அதுதான் ரொம்ப மட்டமான வேலையா எனக்கு தெரியுது. ரொம்ப மட்டமான வேலையா இருக்குது. அதை கோத்து விட்டுட்டு முத்துக்குமரன் கேட்கறதுன்னா, சரி அந்த இடத்துல நான் பேசின உனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட வந்து பேசு, இல்லையா அந்த பிரச்சனை அங்கேயே பேசு, தப்பு இல்லை. ஆனா இப்படி பேசாத முத்துன்னு சொல்லு, தப்பே கிடையாது. இப்படி பேசாத முத்து இது ரொம்ப தப்பு. அப்ப நாங்கெல்லாம் என்ன பயந்து போய் உட்காந்துருக்கோமான்னு கேளு, தப்பு இல்லை. ஆனா ரயான் இப்படி தானே பேசினா, ரயான் கிட்ட சண்டையை போட்டேன்னு சொல்லி ரயான் கிட்ட கோத்து விடுற, இந்த கோத்து விடுற வேலையை பார்க்காதன்னு சொல்லி முத்துக்குமரன் டைரக்டா சொல்லிட்டான். ஏன்னா இவங்க சொல்ல போனா கோத்து தான் விடுறாங்க. ரொம்ப நியாயமா பேசுறீங்களா மஞ்சரி டீச்சர், ரொம்ப நியாயமா பேசுறீங்க, தப்புகளே இல்லை. முத்துக்குமரன் சொல்ற மாதிரி முத்துக்குமரன் பேசுனது தப்புன்னா நீ பேசுற தப்பு முத்து, நான் போன்லாம் அட்டன் பண்ணல, அப்ப நான் என்ன கோலையா, நான் என்ன பயந்து போய் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அது ஓகே, அது வித்தியாசமா போயிருக்கும். ஆனா ரயான் கூட கோத்துடுற தப்பு தானே. ஸோ அந்த விஷயத்தை எடுத்து முத்து பேசினா அது ஒத்துக்கவே மாட்டுக்காங்க. இப்படித்தான் பேசினேன், நான் இதுக்காண்டி தான் பேசினேன், அதுக்காண்டி தான் பேசினேன். சரி ஓகேங்க, நீங்க இல்லைன்னா இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டாங்க, சரியாங்க, உங்களை பத்தி நான் எங்கேயும் பேசலங்க, முத்துக்குமரன் ஒரு நபரை பத்தி நான் எங்கேயுமே பேசலங்க அப்படின்னு ஒரு மாதிரி பேசுறாங்க. அதுக்கு முத்துக்குமரன் கடைசியா சொல்றாங்க, மாதிரி இந்த மாதிரி பேசாத, ஒன்று என்கிட்ட பிரச்சனை டைரக்டா பேச முடிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசாத. அதை விட்டுட்டு நான் இப்படி தான் பேசினேன், அப்படி தான் பேசினேன், ஐயோ நான் பேச விரும்பலைங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு பொழந்து விட்டுட்டான். மஞ்சரியால் இந்த இடத்துல பேச முடியாம மஞ்சரி ஒரு மாதிரி வேற பாயிண்ட்டுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. நீயும் முன்னாடி இப்படி பேசியிருக்க, நீ இந்த இடத்துல அப்படி பேசியிருக்க, இந்த இடத்துல அப்படி பேசியிருக்கன்னு சொல்லி திருப்பி பழைய கதைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. திருப்பியும் கடைசியில் முத்துக்குமரன் அதே அரைச்சமா வரைச்சி, டேய் இப்போதான்டா சொன்னேன் பழைய கதைக்கு போகாத, திருப்பியாண்டா பழைய கதைக்கு போறேன், இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து பண்றேன்னா அந்த பஞ்சாயத்து பேசு, இல்ல பழைய கதையா இருந்தாலும் முடிஞ்சு போன கதை எடுக்காத, முடிஞ்சு ஒரு பிரச்சனை கஷ்டப்பட்டு ஓச்சி சாரி கேட்டு வச்சிருப்போம்ல, அந்த பிரச்சனை எடுத்துட்டு வராத, முடியாத ஒரு பிரச்சனை தான் எடுத்துட்டு வந்து பேசு, தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கான கருத்து எடுத்து வச்சுட்டு இருக்கான். மொத்தத்தில் இந்த வீட்டுக்குள்ள யார் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா மஞ்சரிக்கு ஒரு தாட் இருக்கு, முத்துக்குமரனை பாயிண்ட்ஸ் எடுக்க விடக்கூடாது, முத்துக்குமரன் பெரிய லெவலில் ஷைன் ஆகிடக்கூடாது, முத்துக்குமரன் முத்துக்குமரனுக்கான ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட முத்துக்குமரன் அந்த பாயிண்ட் வச்சு நம்ம அடிச்சோம்னா அதுல நம்ம ஒரு மாதிரி வெளியே தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சு தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா, பயங்கரமான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கு இது வந்து ஒரு சைடு ஓகேவா ஃபீல் ஆனாலும் இன்னொருத்தட்ட கோத்து விடாம இருந்தா ஓகேவா இருக்கும். ஏன்னா ரயானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ப்ரோ, நேற்று பார்த்துருப்பேன், நேற்றுக்கான எபிசோட்ல எனக்கு தெரிஞ்சு காலங்காலத்தில் அந்த பஞ்சாயத்து இவங்க 2 பேர் பண்ணாங்களா, முத்துக்குமரன் ரயான், அதுக்கப்புறம் அந்த மொத்த எபிசோட் முடிகிற வரைக்கும் கேப் கிடைக்கிற இடத்துலலாம் உட்காந்து புலம்பிட்டு இருந்தான், ஒருத்தரையா கூட்டு புலம்பிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி அவன் ஒரு மாதிரி முத்துன்னு சுத்திட்டே இருக்கான். அப்போ நீங்க முத்துக்கிட்ட போய் மாட்டி விடுமா கண்டிப்பா அது பிரச்சனை தான் உருவாக்கும். ஓகேவா, அதை தான் அவன் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அது புரியாம ரிட்டன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா திரும்பி இந்த இடத்துல ஒரு பதிவு நான் பண்ணிக்கிறேன், ரயான் மட்டும் முதல் நாள்ல இந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தான்னா மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை மொத்தமா திருப்பி போறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரயான் டாஸ்க் நல்லா ஆடுறான், ஒருத்தரை பத்தி ஈஸியா கணிக்கிறான், இவங்க என்ன கணிப்பாங்க, இவங்க எதை பேசுவாங்கன்னு சொல்லி ஈஸியா கணிக்கிறான், அதை பண்ணதான் செய்யறான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டேல இருந்து உள்ள இருந்திருந்தானா பயங்கரமான ஓட்டுகள் வந்திருக்கும், பயங்கரமா டஃப் கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது. மேபி இந்த டைட்டில் வின் பண்றக்குரிய 6 இவனா கூட இருந்திருக்கலாம், எனக்கு எதோ தோணுது. ஏன்னா மற்ற எல்லாரும் பெருசா டாஸ்க் ஆட மாட்டேங்கானுவேன், பெருசா எதுவுமே இல்லை, பேச மாட்டேங்கானுவேன், டக்குன்னு ஓப்பனா ஒருத்தர் போய் சண்டை போட மாட்டேங்கானு. ஆனா இவன் அதை பண்றான். முதல் நாள்ல இருந்து இந்த வீட்டுல இருந்திருந்தா மேபி எனக்கு தெரிஞ்சு இவன் டஃப் கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ மட்டும் டஃப் கொடுக்கலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயங்கரமான டஃப் கொடுத்துருக்கான். டிக்கெட் வேணா டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டுக்குள்ள அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.